ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா இன்னைக்கு எபிசோடுக்கான சின்ன ரிவ்யூ பார்க்கலாம். கண்ணம்மா வெண்பாட்ட சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு வாழ்த்து சொல்லணும் மேடம், கையை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வெண்பா மனசில் நினைக்கிறாங்க, வேணாண்டி என்னை வெறுப்பைத்தாத அப்படின்னு நினைக்கிறாங்க. சாரதி வெண்பாட்ட சொல்கிறாரு, அவங்க கையை நீட்டிட்டு இருக்கிறாங்க, கை கொடுக்க மாட்டேயா வெண்பா அப்படின்னு கோபப்படுறாரு. கண்ணம்மா வெண்பாட்ட சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீங்களும் சாரும் கல்யாணம் பண்ணிவிட்டு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்வீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணம்மா சாரதிட்ட சொல்கிறாங்க, உங்கள் 2 பேரோட ஜோடி பொருத்தம் அமேசிங்காக இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறாங்க. 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார், எங்களோட சீஃப் டாக்டர் நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு கண்ணம்மா சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, எங்களுக்கு வேலை இருக்குது அப்படின்னு வெண்பா சொல்கிறாங்க. பரவாயில்ல மேடம், நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க, நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சாரதி சொல்லிடுறாரு. கண்ணம்மா பாரதியை பார்த்து பேசுகிறாங்க. சார், ஒரு சின்ன எமர்ஜென்சி, நீங்கள் வர முடியுமா அப்படின்னு கண்ணம்மா கூப்பிடுறாங்க. ரோடில் அடிபட்டு கிடந்தவரை காப்பாற்றி நம்ம ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து 2 பேர் சேர்த்துருக்காங்க டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி செஞ்சவங்களை பார்த்தா அவங்கள பார்த்து நீங்கள் நேரில் பாராட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்கள, வாங்க டாக்டர் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. வெண்பா இப்போ டென்ஷனில் நின்றுட்டுருக்குறாங்க. பாரதி வேறு இங்கே வந்தானா பெரிய பிரச்சனை ஆயிருமே அப்படின்னு யோசிக்கிறாங்க. பாரதி இப்போ அவங்க வராரு. வெண்பாவும் சாரதியும் சேர்ந்து நிற்கிறத பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது. கண்ணம்மா மனசில் நினைக்கிறாங்க, தெரியும் டாக்டரே, இதை பார்த்த உடனே நீங்கள் ஷாக் ஆவீங்கன்னு, அதுக்கு தானே நான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. பாரதி இப்போது சாரதிட்ட பேசுகிறாரு. ரோட்டில் அடிபட்டு கிடந்தவங்கள இங்கே கொண்டு வந்து சேர்த்ததா எங்களோட அட்மின் ஆஃபீஸர் எங்கள் கிட்டக்க சொன்னாங்க. இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு பாராட்டுறாரு. இப்போது கவர்மெண்ட்டில் கூட கோல்டன் ஹவர்ஸில் கொண்டு வந்து சேர்த்து உயிர் காப்பாற்றி கொடுக்குறவங்களுக்கு நற்கருணை வீரன் அப்படின்னு அவார்டு கொடுக்குறாங்க அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. அதுக்காக 5000 ரூபாய் ரொக்க பரிசும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அதுக்கு தகுதியான ஆளாக இருப்பீங்க அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. வெண்பு, எனக்கு அவார்ட்லாம் கொடுக்க போகிறாங்களா அப்படின்னு சாரதி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. கண்ணம்மா இப்போது ரோஹித்தை சொல்கிறாங்க, ரோஹித் சார், உங்கள் பக்கத்தில் நிற்கிறவங்க யாருன்னு டாக்டர் சாருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ரோஹித் சொல்கிறாரு, இவங்க தான் என்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே பாரதி ரொம்ப ஷாக் ஆகிடுறாரு. கண்ணம்மா சொல்கிறாங்க, ஒய்ஃபாக போகிறவங்கன்னு சொல்ல வராங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணம்மா பாரதிட்ட சொல்கிறாங்க, 2 பேருமே கூடிய சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க, நீங்கள் விஷ் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. பாரதி இப்போது சாரதிக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறாரு. அப்படியே அவரை கட்டிக்க போகிற பொண்ணுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் சார் அப்படின்னு கண்ணம்மா சொல்கிறாங்க. வெண்பாக்கு விஷ் பண்ண போகிறாரு பாரதி. உடனே வெண்பா கோபப்பட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. போது இப்படி பண்ண மாட்டா, ஏன் இன்னைக்கு இப்படி பண்ணுறான்னு தெரியலை அப்படின்னு சாரதி சொல்கிறாரு. அவங்கள அப்புறமா வந்து மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப போகிறாரு. அப்போ தான் அவருக்கு திடீர்னு வெண்பா பாரதி பற்றியே சொன்னது ஞாபகத்துக்கு வருது. உங்கள் பேர் என்ன சொன்னீங்க அப்படின்னு பாரதியை பார்த்து கேட்குறாரு. கண்ணம்மா உடனே டாக்டர் பாரதி அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோட பேபி 10 இயர்ஸாக லவ் பண்ணிட்டு இருந்த டாக்டர் பாரதி நீங்கள் தானே அப்படின்னு கேட்குறாரு. உங்களை சந்தித்ததில் எனக்கு ரொம்ப ஹாப்பி, இனிமேல் நம்ம அடிக்கடி மீட் பண்ணலாம் அப்படின்னு சாரதி சொல்லிட்டு போகிறாரு. இதுதான் வெண்பா வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க. வெண்பா ரொம்ப கோபப்பட்டு ஷர்மிளாட்ட பேசுகிறாங்க. வெண்பா சொல்கிறாங்க, அவன் கூட நான் போக மாட்டேன்னு சொன்னேன்ல, சரியான யூஸ்லெஸ் ஃபெல்லோ அவன் அப்படின்னு சொல்லி கோபப்படுறாங்க. என்னாச்சு வெண்பா, உன்கிட்ட தேட்டரில் வச்சு ஏதாவது மிஸ்பிஹேவ் பண்ணிட்டானா அப்படின்னு கேட்குறாங்க ஷர்மிளா. காப்பாற்ற மாப்பிளன்றதுக்காக என் பொண்ணுகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன், அவன் வரட்டும், நானே என்னன்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சாரதி இப்போ அவங்க வராது. ஷர்மிளா சாரதிட்ட இப்போ என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க பொண்ணுகிட்டே கேளுங்க அப்படின்னு சாரதி சொல்கிறாரு. வெண்பா நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. அங்கே ரோட்டில் போகிற வழியில் ஒருத்தன் அடிபட்டு கிடந்தான், பேசாமல் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணிவிட்டு போகிறத விட்டுட்டு அந்த ஆளை தூக்கிட்டு என்னோட காருக்குள்ளேயே கொண்டு வந்துட்டாமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோட பேக் சீட் ஃபுல்லாமே பிளட் ஸ்டெயின் ஆகிடுச்சு, காரை ஃபுல்லாக ஸ்பாயில் பண்ணிட்டாய்வேன் அப்படின்னு கோபப்படுறாங்க. ஷர்மிளா சொல்கிறாங்க, நான் பயந்த மாதிரி நீங்கள் இல்லை, நீங்கள் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் தெய்வ மாப்பிள்ள அப்படின்னு பாராட்டுறாங்க. அடுத்ததான் ஹேமா இப்போது பாரதிக்கு கால் பண்ணுறாங்க. இந்த டைமில் வீட்டிலேருந்து கால் வருது. கண்டிப்பாக இது ஹேமா தான் பண்ணுவா அப்படின்னு பாரதி யோசிக்கிறாரு. கால் அட்டன் பண்ணால் இவ டைவர்ஸை பற்றி கேள்வி மேலே கேள்வி கேட்பா அப்படின்னு யோசித்து காலை கட் பண்ணி விட்டுறாரு. ஏமா இப்போது கண்ணம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. சமையலம்மா, என்னோட டேடி இப்போ என்கிட்ட சரியாகவே பேசவே மாட்டேன்றாரு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. நைட்டு ரொம்ப லேட்டாக வராரு. காலையில் நான் எந்திக்கிறதுக்கு முன்னாடியே ஏர்லி மார்னிங்கே கிளம்பி போயிடுறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க. என்னோட டேடி ஏன் இப்படி நடந்துக்கிறாருன்னே தெரியலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஹேமா. என்னோட டேடி சாப்பிட்டாரா அப்படின்றத பார்த்து நீங்கள் அவரை நல்லா கவனிச்சுக்கோங்க, என்னோட டேடி ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. கண்ணம்மா மனசில் நினைக்கிறாங்க, என்னாச்சு இந்த மனுஷனுக்கு, சின்ன பிள்ளைகிட்ட இப்படியே நடந்துக்கிறது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதோட இன்றைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.